Right, this page number 92 ல இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த given figure. இப்போ நமக்கு ஒரு figure கொடுத்திருக்காங்க. Let x denotes number of steps and y denotes its area. இப்போ நமக்கு x, y. சரியா? x வந்து number of steps அப்படின்னா இது first step. இது second step. Okay. And this is third, fourth, fifth. அப்போ x னா வந்து நம்ம என்ன பண்ணணும்? First step, second step, third step, fourth step, fifth step. சரியா? Y denotes area. Area பாருங்க. This is 1 into 1. என்னது? ஒரே ஒரு figure. 1 into 1 is 1. ஸ்கொயர்னால நான் மல்டிப்ளை பண்றேன். இங்க என்ன வரும்? 1, 2, 3, 4. அப்போ இங்க 4. இங்க எத்தனை இருக்கு பாருங்க? 3, 6, 9. இங்க எத்தனை இருக்கு? 4, 8, 12, 16. அப்போ இங்க எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ஜெனரல் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒய்யும் வந்து என்னது 1. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஸோ ஒய்யும் 1 எக்ஸும் 1 ரெண்டுமே ஈக்குவல்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஈக்குவல் டு என்ன வருது? 4. அப்போ 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. 4 can be written as 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ y ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? x சப்ஸ்டியூட் பண்ணலாம். x ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ x ஈக்குவல் டு 3 அப்படின்னா y ஈக்குவல் டு என்ன வருது? 9. 9 can be written as 3 ஸ்கொயர். அப்போ y ஈக்குவல் டு என்னது பாருங்க? 3. xக்கு பதிலாக என்ன போடணும்? இங்க 3க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? x. இந்த 3க்கு பதிலாக x போட்டோம்னா x ஸ்கொயர். இப்போ இங்க 1 ஸ்கொயரும் 1ம் 1 தான். அப்போ இங்கேயும் நம்ம ஸ்கொயர் போடலாம். அப்போ இங்க பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்ல? ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப். இதுதான் ரிலேஷன்ஷிப். y வந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணணும். So y is x square is your answer. Clear? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போலாம். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ முதல்ல டேபிள் போடலாம். டேபிள் என்னது? x வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஸ்டெப், இது ஃபோர்த் ஸ்டெப். இப்போ மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. 1, 2, 3, 4. சரியா? 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒய்ல எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. இங்க 1. இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. இங்க 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்க 7 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்க 10 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம பேட்டர்ன் அரைவ் பண்ணணும். பேட்டர்ன் அரைவ் பண்றதுக்கு முன்னாடி இதுல பாருங்க, இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3 டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3 டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3. அப்போ 3 அப்படின்ற ஒரு நம்பர் ரிப்பீட்டா ஆயிட்டே இருக்கு. அப்போ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா போடலாம். இப்போ நம்ம எக்ஸ் வந்து 1னா ஒய்யும் என்னது? 1. ஸோ எக்ஸும் 1 ஒய்யும் 1னா இதுக்கு நம்ம பேட்டர்ன் நம்ம போடணும். இப்போ இதை வச்சு நம்மளால போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? x ஈக்குவல் டு 2. x ஈக்குவல் டு 2 வச்சுக்கலாம். y ஈக்குவல் டு என்னது? x ஈக்குவல் டு 2னா y வந்து என்னது? 4. சரியா? இப்போ இதுக்கு நம்ம பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3ன்றது ரிப்பீட்டட். நமக்கு என்ன வரணும்? 4ன்ற ஒரு வேல்யூ வரணும். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா 3ன்ற வேல்யூ ரிப்பீட்டட். இதுல நமக்கு x 3x 3x போட்டோம்னா என்ன வரும்? 3 into 2 is 6. 6 minus 2. Clear? So, இந்த 3ன்ற வேல்யூ ரிப்பீட்டட். நமக்கு வந்து ஒரு x term வரணும். x termல வந்து கண்டிப்பா ஒரு x term வரணும் அப்படின்றதுனால நான் இங்க x போடுறேன். இப்போ 3 into x பாத்தீங்கன்னா 3 into 2 என்ன வரும்? 3 into 2 is 6. ஆனா நமக்கு என்ன வரணும்? 4 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? -2 சப்ராக்ட் பண்ணினோம்னா 4 வந்துடும். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா 3 into 2 minus 2. So that is 3 into 2 minus 2. That will be another 3 into 2 க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? x minus 2. So இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. இப்போ x equal to 3.
அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? y ஈக்குவல் டு 7 வரணும். ஸோ நான் இதே மாதிரி பேட்டர்ன்ல எழுதுறேன் பாருங்க. 3ன்றது காமனா வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி நமக்கு -2வும் வந்து என்னது காமன். எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள். சரியா? 3 இன்டூ இங்க என்ன வரும்? 3. ஸோ 3 இன்டூ 3 இஸ் 9. 9 - 2 என்னது? 7. 7 வந்தாச்சா? இப்போ இதுக்கு என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3x - 2. ஸோ அதே பேட்டர்ன் வந்தாச்சா? இப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எழுதிட்டு நம்ம போட வேண்டியதுதான். அடுத்ததா x ஈக்குவல் டு 4. அப்போ y ஈக்குவல் டு என்ன வந்தது? 10. ஸோ நெக்ஸ்ட் 3ன்றது காமன் பேட்டர்ன். இதுல வந்து x வந்து என்னது? 4 -2. ஸோ திஸ் இஸ் வாட் 3 இன்டூ 4 இஸ் 12. 12 - 2 இஸ் 10. இப்போ இதுவும் என்ன பேட்டர்ன்ல வருது பாருங்க? 3x - 2. ஸோ இந்த -2 எப்படி போடுறதுன்னு நம்ம யோசிக்கணும்னா நம்ம இதை வந்து டீல் பண்ணி தான் போடணும். நமக்கு இங்க காமனான ஒரு டிஃபரன்ஸ் வருது. அது கூட நம்ம போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோம்னா தான் நமக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13. ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் என்னது? 3 தானே டிஃபரன்ஸ். இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண வரலாம். நமக்கு வந்த வேல்யூ என்னது? y வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3x - 2ல இருக்கு. சரியா? இப்போ நம்ம x ஈக்குவல் டு 1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். y ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க? 3 இன்டூ 1 - 2. That is 3 into 1 is 3 minus 2 is 1. அப்போ x equal to 1 னா y equal to 1 வந்தாச்சு. சரியா? இப்போ அதுவே நான் x equal to 5 போடுறேன். 5 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். y equal to 3 into 5 minus 2. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க? 5 3s are 15 minus 2. That is equal to 13. வந்தாச்சா பேட்டர்ன்? அப்போ இது மாதிரி x equal to 100க்கு கேட்டிருந்தா கூட நம்ம அப்படியே இந்த பேட்டர்னை வச்சு போட்டுடலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டர்னை நாம தான் டிரைவ் பண்ணணும். y is 3x - 2. இந்த 3 எப்படி வந்ததுன்னா இந்த இதுக்குள்ள வந்து டிஃபரன்ஸ் அதை கண்டுபிடிச்சிடணும். அப்புறமா எக்ஸோட வேல்யூ வேரியபிள் ஆயிட்டே இருக்கும். இந்த வேல்யூ கான்ஸ்டன்டா வர மாதிரி நம்ம போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? அப்சர்வ் த டேபிள் கிவன் பிலோ அண்ட் ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நம்ம இந்த டேபிள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0, இங்கே ஒய் மட்டும் நான் பார்க்குறேன். 0 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? +2 ஆட் பண்ணினோம்னா இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் +2 ஆட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன பேட்டர்னில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா +2 பேட்டர்னில். இப்போ -2வும் +2 -2வும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்புறம் -4 +2 ஆட் பண்ணால் என்ன வரும்? -2. ஸோ இங்கே வந்து +2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? -2. அப்போது எல்லாமே என்னது? 2 2 2 அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வேரி ஆகுது. இப்போ நம்ம டேபிளேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். x is -2, இங்கே -1, இங்கே 0 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா? இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8 கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு கொஞ்சம் டேர்ம் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம 4 5 6 7 8 நம்மளால போட்டுட்டே இருக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஜெனரலைஸ்டு பேட்டர்ன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ y ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? -4 -2 0 2 4. இங்க என்ன வந்திருக்கும்? 6 வந்திருக்கும். இங்க 8 வந்திருக்கும். அதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். x is -2 அப்படின்னா y வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா -4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. இதுக்கும் டிஃபரன்ஸ் 2. இதுக்கும் டிஃபரன்ஸ் 2. இதுக்கும் டிஃபரன்ஸ் 2. அப்போ 2 அப்படின்ற பேட்டர்ன்ல அது வேரி ஆயிட்டே இருக்கு. சரியா? 2ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ இதோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் என்னமோ அந்த வேரியபிளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அப்போ 2 into -2 that is equal to என்னது? 2x. 2 into -2 is -4. -4 நம்ம இப்படி எழுதலாமா? அதுதான் நான் எழுதியிருக்கேன். அடுத்ததா x equal to -1. y equal to என்னது? x -1னா y என்னது? -2. இப்போ நமக்கு 2ன்றது சாலிட். இந்த பேட்டர்ன் இது டிஃபர் ஆகுது. 2 into x ஓட வேல்யூ என்னது? -1 போட்டோம்னா 2 into -1 y ஓட வேல்யூ -2 வந்தாச்சா? இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்க போறோம். அவ்வளவுதான். இதுவும் என்ன பேட்டர்ன் வந்தாச்சு? 2x வந்தாச்சு. இப்போ x equal to 0, y equal to என்னது? 0. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 into 0. ஆமா தானே?
2 into 0 என்னது 0. அப்போ இதுவும் என்ன பேட்டர்ன் 2x. இங்க -2 -1 எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறவங்க இது எல்லாமே என்ன வேல்யூ x வேல்யூ, இது எல்லாமே கான்ஸ்டன்டா இந்த 2 to 2 டிஃபர் ஆகுது. அடுத்ததா x ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ என்னது 1. ஸோ 2 இன்டூ 1 2 வந்தாச்சா, இதுவும் என்ன பேட்டர்ன் 2x. அப்போ வாட் இஸ் த பேட்டர்ன் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா y இஸ் 2x. ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா x இஸ் ஈக்குவல் டு 8. சரியா, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ y ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2x. அப்போ y ஈக்குவல் டு 2 இன்டூ 8. ஸோ y ஈக்குவல் டு என்ன வரும் 16. அப்போ இங்க x இருக்கு, x ஈக்குவல் டு 8னா நமக்கு இங்க y ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும் 16 வந்திருக்கணும். சரியா, இப்போ இதே மாதிரி நம்ம செக் பண்ணலாமா, இங்க 4 5 6 7 8. ஸோ இதில் அப்படியே போட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன இருக்கு 4 4 + 2 6 8 10 12 14 16. ஸோ 16 வந்தாச்சா, 8க்கு 16 வந்தாச்சு. பாருங்க 2க்கு அப்புறம் 3 எல்லாம் கொடுக்கல, இங்க 4 இருக்கு +2 போட்டுட்டு இங்க வந்து என்ன போட்டுற 6 போட்டுறக்கூடாது. அடுத்த நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த ஜெனரலைஸ்டு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா y is 2x is the generalized pattern. இதுக்கு முதல்ல என்ன ஜெனரலா டிஃபர் ஆகுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த டேர்ம்ல வந்து x இருக்கணும், x இருக்கிற மாதிரி போடணும். மற்றதெல்லாம் வந்து என்னவா இருக்கணும் கான்ஸ்டன்டா இருக்கணும். x மட்டும்தான் என்னவா இருக்கணும் வேரியபிளா இருக்கணும். கிளியரா?